இந்தியாவின் முக்கியமான யுபிஐ தளங்களில் கூகுள் பே ஒன்றாகும். நாட்டின் கோடிக்கணக்கான மக்கள் கூகுள் பே மூலம் பண பரிவர்த்தனை மேற்கொண்டு வருகின்றனர். ஆன்லைனில் பணம் அனுப்புவது தொடங்கி பில்கள் செலுத்துவது வரை பல பணவர்த்தனைகளும் கூகுள் பே மூலம் மேற்கொள்ளப்படுகிறது. இதை பயன்படுத்த எளிதாகவும் நேரத்தை மிச்சப்படுத்துவதாகவும் உள்ளதால் நாளுக்கு நாள் கூகுள் பே பயன்படுத்துவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் மின்சாரம் மற்றும் சமையல் எரிவாயு போன்ற பில் கட்டணங்களுக்கு கூகுள் பே புதிய வசதி கட்டணத்தை அறிமுகம் செய்துள்ளது. டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகள் மூலம் பணம் செலுத்தும் பயனர்களுக்கு இந்த கட்டணங்கள் பொருந்தும். ஜிஎஸ்டியுடன் பரிவர்த்தனை மதிப்பில் 0.5% முதல் 1% வரை கட்டணம் வசூலிக்கப்படும். கூகுள் பே கட்டணம் விதிப்பது இது முதல் முறையல்ல. கடந்த ஆண்டு மொபைல் ரீசார்ஜுகளுக்கு ரூ.3 வசதி கட்டணத்தை விதித்தது. நிதி தொழில்நுட்ப நிறுவனங்கள் நிலையான வருவாய் ஈட்டலுடன் வளர்ச்சியை சமநிலைப்படுத்தும் நோக்கில் செயலாக்க செலவுகளை ஈடுகட்ட வழிகளை ஆராய்ந்து வருவதால் இந்த மிகப்பெரிய மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் தண்ணீர், மின்சாரம் மற்றும் குழாய் எரிவாயு உள்ளிட்ட பில்களுக்கு கிரெடிட் அல்லது டெபிட் கார்டுகள் மூலம் செய்யப்படும் கட்டணங்களுக்கு ஃபோன்பே தளமும் வசதி கட்டணத்தை வசூலிக்கிறது. மேலும் யுபிஐ மூலம் ரீசார்ஜ் செய்வதற்கும் பில் செலுத்துவதற்கும் பேடிஎம் ரூ.1 முதல் ரூ.40 வரை வசூலிக்கிறது. யுபிஐ பரிவர்த்தனைகளில் 37% பங்கை கொண்ட கூகுள் பே வால்மார்ட் ஆதரவு பெற்ற ஃபோன்பேவுக்கு பிறகு இரண்டாவது பெரிய நிறுவனமாகும். ஜனவரியில் இது ரூ.8.26 லட்சம் கோடி மதிப்புள்ள யுபிஐ பரிவர்த்தனைகளை செயல்படுத்தியது. யுபிஐ பரிவர்த்தனைகளிலிருந்து கணிசமான வருவாயை ஈட்ட ஃபின்டெக் நிறுவனங்கள் போராடுகின்றனர். யுபிஐ நபருக்கு வணிகர் பரிவர்த்தனைகளை செயலாக்குவதற்கு பங்குதாரர்கள் பரிவர்த்தனை மதிப்பில் சுமார் 0.25% செலவை சந்திக்கின்றனர். 2024 நிதியாண்டில் யுபிஐ பரிவர்த்தனைகளை செயலாக்குவதற்கு சுமார் ரூ.12,000 கோடி செலவாகும். இதில் ரூ.4,000 கோடி ரூ.2,000க்கும் குறைவான பரிவர்த்தனைகளுக்கு செலவிடப்படுகிறது. இதற்கிடையில் நிதி தடைகள் இருந்த போதிலும் நாடு முழுவதும் யுபிஐ வேகமாக வளர்ந்து வருகிறது. ஜனவரி 2025இல் மொத்த யுபிஐ பரிவர்த்தனைகள் 16.99 பில்லியனாக வளர்ந்தனர். இது ரூ.23.48 லட்சம் கோடி 39% ஆண்டு வளர்ச்சி என்பது குறிப்பிடத்தக்கது.